அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் அன்பு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இதயத்தை தான் சொல்லுவோம். அன்பான வணக்கம், அன்பான வார்த்தைகள், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், இப்படி எல்லாமே நம்ம இதயத்தை பேஸ் பண்ணி தான் பல விஷயங்களை பேசுகிறோம். ஸோ அன்பு அப்படின்னா இதயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு உருவாகியிருக்கு. அது உண்மைதான். யாரெல்லாம் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்காங்களோ அவங்க ஆரோக்கியமான இதயத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதயத்தை, அதனுடைய அடிப்படையில் இறங்கக்கூடிய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம லாங் லைஃபாக நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதயம், இரத்த ஓட்ட மண்டலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய 12 மண்டலங்களில் முக்கியமான மண்டலம் அப்படின்னா எல்லாமே முக்கியம்தான். அதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தா நம்ம இரத்த ஓட்ட மண்டலத்தையும் சொல்ல முடியும். ஸோ கார்டியன் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதுகாவலன்னு சொல்லக்கூடியது இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா உடம்புல எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை எல்லா செல்லுக்கும் அனுப்புகிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லேப்டாப் அப்படிங்கிற ஒரு இதமான ஒரு அற்புதமான ஒரு மியூசிக்கோட அது அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா குழுவில் எல்லாரும் இணைஞ்சி சிறப்பாக ஒரு பாடலை பாடுற மாதிரியாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த இயக்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது தான் அது நமக்கு ஒரு பெரிய துன்பத்தையும் பெரிய மரணங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை நம்ம பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நாமும் வாழணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுகிறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஆரோக்கியமான ஒரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு இயற்கையான பல விஷயங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி இருக்குது. அதை நம்ம தெரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்துவதன் மூலமாக பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட இதயத்தை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு முறைகளை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதயம் அந்த இரத்த ஓட்ட மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை நம்ம இப்போ எப்படி பலப்படுத்திக்கலாம் இயற்கையான முறையில் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம உடம்புல கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை எடுத்துட்டா முக்கியமாக பம்பிங்காக ஒரு அற்புதமான இயந்திரம் ஹார்ட் இருக்குது, அடுத்து தந்துகிகள் இருக்குது, சிரைகள் இருக்குது, தமனிகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 60,000 மைல் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிறதாக கணக்கீடெல்லாம் சொல்லுறாங்க. நம்மளுடைய இதயம் 1,00,000 தடவை ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டே இருக்குது, இடைவிடாமல் இயங்கிட்டு இருக்கிறது. ஸோ பம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் பூரா 7,500 லிட்டரை உடல் பூரா பம்ப் பண்ணி அதை ஒரு கழிவு நீக்கத்துக்காகவும் சுத்திகரிப்பு பண்ணி ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வந்து மற்ற ஆர்கானுகளுக்கு சக்தியை ஊட்டுறதுக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அற்புதமான இதயத்துக்கு ஒரு சந்தோஷமான சூழல் பிடிக்கும். நம்ம சிரித்து கொண்டே இருந்தால் இதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பு தான் இதயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம மற்றவங்களுக்கு அன்பு காட்டினா இந்த இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அன்பால் நம்ம மற்றவர்களையும் கட்டுப்படுத்த முடியும், நம்ம இதயத்தையும் நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும். இந்த இதயத்தினுடைய இந்த இரத்த ஓட்டத்தினுடைய பொறுப்பான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது, அதனுடைய செயல்பாடை பார்க்கும்போது, இது ஆக்சிஜனை நல்ல நம்ம காற்றில் சுவாசிக்கிற காற்றிலிருந்து ஆக்சிஜனை செல்களுக்கு கொண்டு போகுது. அதிலிருந்து கழிவு உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வருது. மேலும் செல்கள் நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து செல்களுக்கு நியூட்ரிஷன் சத்தை கொண்டு போய் சேர்க்குது. வேஸ்ட் இருக்கு இல்லையா, வளர்சிதை மாற்றத்தில் உருவாகிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி அதை வெளியே கொண்டு வரக்கூடிய உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்குது, டிஸ்போசலுக்காக சேர்க்குது. மேலும் தொற்றுகள், இந்த பாக்டீரியா, பங்கஸ், பாராசைட், வைரஸ் போன்ற தொற்றுகள்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு இரத்த ஓட்டத்தில் நோய்திப்சித்தினுடைய செல்களை அது டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு, கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது. மேலும் ஒரு அடிபடுது, ரத்தம் போயிட்டே இருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படும், உயிர் பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த ரத்தத்தை கிளாட் பண்ணக்கூடிய சில மூலக்கூறுகளும் ரத்தத்தில் இருந்து உடனே ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதுபோல் ரத்தம் குறைவாக இருக்கும்போது ஸ்பிளின் போன்ற உறுப்புகள்லேருந்து ரத்தம் நமக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டமும் நம்ம உடம்புல இருக்குது. மேலும் இப்போ ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான அந்த சில மூலக்கூறுகளை உடல் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் இந்த இரத்த ஓட்ட மண்டலம் அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மேலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம்
சீராக இருப்பதற்கு ஒரு குளிர்ச்சியான நேரத்துலேயே ஆகட்டும், ஒரு ஹீட்டான நேரத்துலையும் அந்த சீதோஷணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இரத்த ஓட்ட மண்டலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலும் உடலில் ரத்தம் எல்லா இடத்துலையும் சீராக போகணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் ஆகணும். அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் இரத்த ஓட்டம், இதயம், இரத்த நாளங்கள் எல்லாமே இணைஞ்சு செஞ்சிகிட்டு இருக்கு. அது ஒரு மூளை கட்டுப்பாட்டிலையும் சரி, மற்ற சில அமைப்புகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ இந்தளவுக்கு அற்புதமான ஒரு இரத்த ஓட்ட மண்டலம் நம்முடைய மூளையினுடைய இரத்த ஓட்டத்தையும் சப்ளையையும் கரெக்டாக செய்து அங்கே நியூட்ரிஷன் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து மூளையும் சிறப்பாக வேலை செய்ய பயனுள்ளதாக ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் நம்ம இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவில் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உலகளவில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 17.9 மில்லியன் பீப்புள் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தின் அதில் ஏற்படக்கூடிய நோய்களால் 2019 இறந்துருக்காங்க. இது உலகத்தில் நடக்கிற மரணங்களில் 32% சொல்கிறாங்க. இதில் 85% இந்த 32% உலக அளவில் உள்ள மரணங்களில் 85% ஹார்ட் அட்டாக்லையும் ஸ்ட்ரோக்லையும் தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இன்றைக்கி கார்டியோவாஸ்குலர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா 1990 2.26 மில்லியன் பீப்புள் இதனால் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால் இறந்துருக்காங்க. இது 2020 4.77 மில்லியனாக உயர்ந்திருக்கு. பாருங்கள், ஏறக்குறைய ஒரு 30 வருட காலங்களில் 2 மடங்குக்கு மேலே இது உயருது. அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த மரணங்கள் மிகப்பெரிய அளவில் மனித குலத்தை பாதிக்குதுங்கிறது தான் இந்த கணக்கீடு சொல்லுது. அப்போ இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாக்களில் 1.6லேருந்து 7.4% வரைக்கும், அர்பன் பாப்புலேஷன் ஏரியாவில் 1%லேருந்து 13.2% வரைக்கும் இருக்குது. இது சில ஸ்டடீஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இந்த அப்டமல் ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய அடிவயிற்று தொப்பை கொழுப்பு, அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிக் இதெல்லாமே காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சில இளைஞர்களும் கூட இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது, சின்ன வயசில் மக்கள் இறக்குறாங்கங்கிறது கூட ஒரு கொடிய ஒரு விஷயமாக நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு உள்ள இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வருவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இன்றைக்கி ரொம்ப தப்பாக இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் அந்த புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹால் எல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் அதிகமாகிட்டே இருக்குது இந்தியாவில். அடுத்ததாக பிளட் ப்ரெஷர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கிறதுனால மன அழுத்தம், உணவு பழக்கங்கள் எல்லாமே, தூக்கமின்மை இதெல்லாம் பிளட் ப்ரெஷரை கூட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதுபோல் இந்தியாவில் டயபெட்டிக் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வருவதற்கு காரணம் இருக்குது. ரத்த நாளங்களில் குளுக்கோஸ் படிமானம் ஏற்பட்டு ரத்த நாளங்கள் கடினமாகிறது இந்த பிரச்சனைக்கு மிக மிக ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம். கெட்ட கொழுப்பினுடைய தன்மை இப்போ நம்ம உணவின் காரணமாக மிக அதிக அளவு கூடுதலாக இருக்கிறதுனால இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுபோல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சர்க்கரையை பற்றி பேசும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் செல்கள் இன்சுலினை ஏற்காத ஒரு தன்மையினால் இன்சுலின் நமக்கு உடம்புல அதிகமாக சுரக்கக்கூடிய காரணங்களாலையும் இந்த கார்டியோவாஸ்குலர் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வளர்சிதை மாற்றம் நடக்கும்போது அங்கே ஒரு மாறுதலின் காரணமாக செல்கள் டேமேஜ் ஆகும், துருப்பிடிக்கிற தன்மைன்னு சொல்லுவோம். எப்படி இரும்ப மழையிலையோ வெயிலே வைக்கும்போது துருப்பிடிக்குதோ, எப்படி ஆப்பிளை கட் பண்ணும்போது கலர் மாறுதோ, அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதன் மூலமாக உறுப்புகள் பாதிக்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய காரணம் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுவதற்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பாரம்பரியமாக நமக்கு உள்ள நோய்கள் இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. முக்கியமாக உடல் பருமன் இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு காரணங்கள் பல இருந்தாலும் கூட நம்ம இதெல்லாம் மாற்றுவதற்கு லைஃப் ஸ்டைலில் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு எத்தனையோ பேர்
நல்ல விஷயங்களை கிளாஸ் எடுக்கிறாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இதை ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு மரணத்தை நம்ம தெரிஞ்சவங்க யாரோ அடையும் பொழுது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம இனிமேல் வந்து எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து தொடர்ந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து மாற்றங்களை நம்ம உடல் ரீதியாக, நம்ம உணவு ரீதியாக, மன ரீதியாகவே செய்யும் பொழுது இதை ப்ரிவென்ஷனாக, வருமுன் காக்கக்கூடிய நிகழ்வாக நம்ம பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அலர்ஜி, வீக்கம்னு சொல்லுவாங்க, ஆர்டீரியல் இன்ஃப்ளமேஷன். இது வந்து ஏற்படுவதற்கு இந்த தொற்றுக்கள், பாக்டீரியல் தொற்றுக்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஜான்ஸ் ஹாப்கின் யூனிவர்சிட்டியிலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 7 விதமான பாக்டீரியா வந்து இரத்த நாளங்களையும் ஹார்ட்லையும் போய் உட்கார்றதுனால அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக அங்கே ஒரு பிளாக்குன்னு சொல்லக்கூடிய டெபாசிட் பில்டப் ஆகி அது வந்து பிளட் ஃப்ளோவை தடுத்து அங்கே வெடிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அத்திரோக்ளோரோசிஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் கூட சொல்லுவாங்க. அதனால் இந்த பாக்டீரியல் தொற்று அப்படிங்கும்போது அதனால் ஏற்படக்கூடியதை தடுக்கணும் அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக ஒரு 4 ஃபேக்டரை பற்றி நம்ம பேசி ஆகணும். 4 ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து தவறாக வேலை செய்வதற்கும் குறைபாடாக இயங்குவதற்கும் ஒரு 4 காரணங்கள் இருக்குது. அதில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் இன்ஃபெக்ஷன், தொற்றுகள் ஏற்படும் பொழுது, உடலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சில பாக்டீரியாக்கள் இந்த இரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் போது பிரச்சனை ஏற்படும். 2வது வேசோபேசம் அனு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களுடைய சுருக்கம், அதன் மூலமாக நமக்கு பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகும், அடைப்புகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இன்றைக்கி இருக்குது. இரத்த நாளங்களுடைய எலாஸ்டிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனுடைய குறைபாடு கூட நமக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்டிஎல், ஆக்சிடைஸ்டு எல்டிஎல்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் நம்ம எப்பயுமே சத்துக்களை கிரகிக்கிறதுக்காக வளர்சிதை மாற்றம் நடக்கும்போது செல்களில் ஆக்சிடேஷனும் நடக்கும். அந்த ஆக்சிடேஷன் நடக்கிற போது எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லையும் இந்த மாற்றங்கள் ஏற்படும். துருப்பிடிக்கிற தன்மையாகட்டும், கெட்டுப்போகிற தன்மை நடக்கும். அப்போது இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறது வந்து இரத்த நாளங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ தான் அங்கே வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறதின் காரணமாக எண்டோத்தீலியல் செல்லுன்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களில் படிமானங்கள் ஏற்பட்டு அங்கே பிளாக் ஃபார்மேஷனில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறத நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதும் அதில் ஒரு முக்கியமான விஷயம். அதுபோல் லிவர் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய லிவர் வந்து உடம்புல 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. இதனுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது நம்முடைய உணவு பழக்கங்கள், தூக்கம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் லிவர் வந்து சிறப்பாக வேலை செய்யும். அந்த லிவருடைய ஃபங்க்ஷனை நம்ம சிறப்பாக வைத்துக்கொண்டால் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சிறப்பாக வேலை செய்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு 4 ஃபேக்டர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தாகவும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அந்த தொற்றுக்களை நம்ம உடம்பு சீர் செய்து அவற்றிலிருந்து நம்ம அந்த இன்ஃப்ளமேஷன் வருவதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கணும், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதை சரியாக மேம்படுத்தக்கூடிய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கான சப்போர்ட்டை நம்ம உணவின் மூலமாக கொடுக்கணும். அடுத்து பிளட் வெசல் வந்து இரத்த ஓட்டத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். அப்போ அதனுடைய அந்த சுருங்கும் தன்மை, விரியும் தன்மை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் நல்ல உணவு பழக்கங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும். அடுத்ததாக ஹார்ட்னுடைய மசில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1,00,000 முறை பம்ப் பண்ணக்கூடிய இந்த இதயத்தை இயக்கக்கூடிய அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இதய தசைகள், அது வந்து ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் பம்பிங் சிறப்பாக இருக்க முடியும். அப்போ அதற்கான உணவு முறைகளையும் நம்ம கையாள வேண்டும். அடுத்ததாக இந்த பம்பிங்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த நோடு சிறப்பாக நமக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனை சிறப்பாக பண்ணும்போது மட்டும்தான் பம்பிங் வந்து சிறப்பாக இயங்கும்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரியாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸோட நுண்ணோட்ட சத்துக்கள் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அடுத்ததாக லிவர் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். லிவர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆல்கஹால், புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி பல தவறான அணுகுமுறைகளையும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் கெமிக்கல், இதெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்கக்கூடிய உணவுகள் முறைகளையும் மூலிகைகளையும் நம்ம உடம்புல போகிற மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கணும். அடுத்ததாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டயபெட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் அப்படிங்கிறத இன்றைக்கி உலகளவில் எல்லா மருத்துவர்கள் சொல்கிறதுனால சர்க்கரை நோயை குணப்படுத்தணும் அப்படின்னாலும் கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டனை சீராக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இப்போ நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, பர்டிகுலராக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை மேம்படுத்துறதுக்கு உணவுகள், ஹெர்பல்ஸு, மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய நுண்ணோட சத்துக்கள் எல்லாமே தேவை. அப்போ காய்கள், பழங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் துணை உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வகையில் போர் லைஃப் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் அற்புதமான இதய பாதுகாப்புக்காக ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, கார்டியோ வந்து இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலக்கூறை அடங்கிய ஒரு பொருள். இது வந்து இம்யூனிட்டியை மேம்படுத்தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த கார்டியோவில் இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் மூலிகைகள் வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறத தடுக்கும். அதனால ஆக்சிடேஷன் குறையிறதுனால செல்கள் பாதிப்படைகிறது குறையும். இரத்த நாளங்கள் வந்து சீராக இயங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் கார்டியோ இந்த பொருள். அடுத்ததாக பிளட் வெசல்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக, அதாவது கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் சிறப்பாக நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். மேலும் இந்த ஹோமியோசிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஹோமியோசிஸ்டின் அதிகமாக இருந்தால் அதில் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மார்க்கர். இதை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த கார்டியோன்னு சொல்லக்கூடிய இந்த துணை உணவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதமான போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ துணை உணவில் என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் பொருள்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தா, டார்கெட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. இது வந்து நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு மூலக்கூறு. கிருமிகளை கண்டறிந்து அவற்றை அழிக்கும் ஆற்றலை நோய்ச்சியுடைய செல்களுக்கு கொடுக்கக்கூடிய மூலக்கூறு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இதில் இருக்கிறதுனால நம்ம உடம்புடைய நோய் சக்தி மேம்படும். அதனால் நமக்கு வளர்சிதை மாற்றம், ஹார்மோனல் எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், தொற்றுகளிலிருந்து மேலக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இதிலிருந்து கிடைக்கிறது. அடுத்து மூலிகைகள்னு பார்க்கும் பொழுது ஜிங்கோ பிளோபா, கௌதான், பச்சஸ் ப்ரூம் போன்ற ஒரு மூலிகைகள் இதில் இருக்கிறதுனால நமக்கு பிளட் வெசல் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு இந்த ஹெர்பல்லாம் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக ரெட் ரைஸ் ஈஸ்ட்டு, கார்லிக், கோய் என்சைம் Q10 இதெல்லாம் வந்து நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கிறத தடுத்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கும், எல்டிஎல்லை குறைக்கிறதுக்கும், கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக ரெஸ்வெட்ரால் இருக்குது. இந்த ரெஸ்வெட்ரால் வந்து ஆக்சிடேசிவ் டேமேஜை தடுக்கிறதுனால செல்கள் டேமேஜ் குறைக்கப்பட்டு இரத்த நாளங்களும் இதையும் சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். பழங்களில் இருந்து கிடைக்கக்கூடியது, திராட்சை போன்ற இதில் இந்த ரெஸ்வெட்ரால் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ ஆக்சிடேஷன் தடுக்கிறதுல, உடம்புல ஆக்சிடேஷன் நடக்கிறது தடுக்கிறத ரெஸ்வெட்ரால் மிக மிக பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக இந்த ஹார்ட் வந்து சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா நுண்ணோட்ட சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரிஷன் வேணும்னு சொல்லும். விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதுக்கு முக்கியமாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B6, விட்டமின் B12, அடுத்து போலிக் ஆசிட், நியாசினமைடு, ஜிங்கு, செலினியம், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர் இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இரத்த நாளங்களுடைய ரிலாக்ஸேஷன் ஆகட்டும், தசை நார்கள் பலமாக இருக்கிறதுக்கு, அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் கண்டக்ட் சிஸ்டம் சிறப்பாக இயங்குறது, இதெல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்து இம்யூனிட்டி மேம்படுறதுக்கும் இந்த ஜிங்கு போன்ற பொருள்கள்லாம் பயன்படும். இரத்த ஓட்டத்தில் இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியதில் மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து சிறப்பாக நம்ம செயல்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அயன் வந்து கட்டாயமாக தேவை. அயன் வந்து நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் மற்றதெல்லாம் சரியாக ஈர்க்குவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடியது தான்
போர் லைஃப்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்முடைய ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்புக்காகட்டும், இரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக இயங்குறதுக்கு சில உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வகையில் நம்ம இந்த தேங்காய் சொல்கிறோம் இல்லையா, பச்சை தேங்காய், அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். தேங்காய் சாப்பிட்றதுனால இதயம், இரத்த ஓட்டம் எல்லாமே ஒரு அற்புதமான இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை உருவாக்குறதுக்கு நிச்சயமாக இந்த தேங்காய், கொப்பரை தேங்காய் இதெல்லாம் பயன்படும். அதே மாதிரி வாழைக்காய் போன்ற சில காய்கள், பழங்கள், பப்பாளி, மாதுளம்பழம், எல்லா பழங்களும், திராட்சை, பெர்ரிஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் பூராமே நமக்கு இந்த இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு மிக சிறப்பான முறையில் பயன்படும். உணவை நம்ம பார்த்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கணும். அதுபோல் இந்த வெண்டைக்காய், இந்த மாதிரி பொருட்களும் நமக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். பொதுவாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கள், எல்லா காய்களுமே சொல்லப்போனால் இந்த நாட்டுக்காய்கள்னு சொல்லக்கூடிய காய்கள், அதை மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும். உணவு வகையில் பர்டிகுலராக நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கசப்பு, இனிப்பு போன்ற இந்த அறுசுவைகளும் நம்முடைய உணவில் இருக்கணும். இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சுவைகளும் சரி, நம்முடைய மனம், எண்ணம், குணம் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. அன்பு அப்படிங்கிறது இதயத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது. மற்றவங்களுடைய அன்பாக இருக்கக்கூடியது இதயத்தை பலப்படுத்ததாக இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கை முறை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்டு இதயத்தை பலப்படுத்துறதும் இல்லாமல் உடலையும் பலப்படுத்தி கொண்டு நல்ல ஒரு மனநிலையோட மற்றவர்களுடைய சிறப்பாக பழகி நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மாதிரியான உணவுகளும் சரி, துணை உணவான போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோவும் நமக்கு பயன்படும். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ யார் அனுப்புனாங்களோ அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதயம் அன்பின் ஒரு அடையாளம், ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். அது ஆரோக்கியமாக வாழ்வது நம்முடைய கைகளில் இருக்குது. இதை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நாமும் நம்ம குடும்பமும் ரொம்ப சீராக சிறப்பாக இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோமாக. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.